மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது, கடந்த காலங்கள்லாம் அந்த அளவுக்கு சாதகம் இல்ல. ஓரளவுக்கு அவங்க அஷ்டமச்சனிலாம் முடிஞ்சு ஒரு 9 சனி வந்த மாரி ஒரு நல்ல மாற்றங்கள்லாம் வந்திருந்தது. பட் இருந்தாலும் கடந்த வருடம் பார்க்கும் பொழுது நெறைய பண விரயங்கள், எடுக்கும் முயற்சிகள்ல தடைகள், மறைமுக எதிர்ப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அ இப்போ இந்த வருடம் பார்க்கும் பொழுது, அவங்க வாழ்க்கையில வந்து சில நல்ல மாற்றங்கள் உண்டு. எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். விடாமுயற்சியோட முயற்சி பண்ணாங்கன்னா எல்லாமே சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் தந்தை உடல்நிலை கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாரி வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த காலகட்டத்தில வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. கல்வியா இருந்தாலும் சரி, வேலைவாய்ப்பு அந்த மாரியா இருந்தாலும் சரி, வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் உத்தியோகத்தில கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். என்னதான் முயற்சி பண்ணாலும் முன்னேறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். நம்ம எல்லாமே சரியா தான் பண்ணிட்டுருக்கோம். எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. இருந்தாலும் அடுத்த நிலைக்கு போறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கக்கூடியதா இருக்கும். பெரிய அளவு முன்னேற்றங்கள தராது. ஸோ இந்த விஷயத்துக்கு அவங்களுக்கான ஒரு நல்ல பரிகாரம் அப்டின்னா, டிலே ஆகாம இருக்கிறது. டிலே ஆகாம இருக்கிறதுக்கு, தடைகள், பிரச்சனைகள் குறையறதுக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல பரிகாரம் அப்டின்னா, நரசிம்மர் வழிபடுறது ஒரு பக்கம் நல்லது. முக்கியமா அந்த பரிக்கல்ல இருக்கிற நரசிம்மர் வழிபாடு மிக சிறந்ததா இருக்கும்.